ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டிட்டு அதுக்கு வந்து நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதை பற்றின ஒரு சின்ன வீடியோவும், அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்ட நிறைய கொஸ்டின், உங்களுடைய நம்ம சேனலில் வர ரிப்பீட்டான கொஸ்டின், சில வருத்தங்கள், அதுக்கான சில ஆன்சரும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டிட்டு, ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. presented to இன்ஜினியர் மளிகை கடை ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர். இது வந்து அலுமினியம் பிளேட்டு. இது வந்து அப்படியே கிளாஸ், கண்ணாடி பார்க்கணும், முகம் பார்க்கணும் கூட பார்த்துக்கிடலாம். பின்பக்கம் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்கான ஒரு 2 போர்டு, ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சில்வர் ப்ளே பட்டனு. இது வந்து ஒரு ரிவார்டு, ஓகேங்களா? நம்மளை வந்து மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்க ஒரு ரிவார்டு. அப்புறம் பாக்ஸில் வந்து சில க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் யார், லாஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் யார், இந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கும். அவ்வளோ அந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து சேர்ந்துட்டு, ஓகே. இது வாங்குறதுக்கு மெயினான காரணம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான், சரிங்களா? நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளே பட்டனை பார்த்தாச்சு, ரைட். இப்போ அடுத்து வந்து உங்களுடைய கொஸ்டின், சரிங்களா? அதுக்கு வரும். இதுதான் மெயின். இது கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும், ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சரிங்களா. சரிங்களாங்க வேர்டை வந்து ஒரு வீடே கட்டலாம், அவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு அத்தனை சரிங்களா சொல்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கரெக்ட் தான். சரிங்களாங்கிற வேர்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் ஊரில் நாங்கள் சரிங்களான்னு சொல்லவே மாட்டோம். சரியா, அவருடையது, அவரு இவரு, இப்படி தான் நாங்கள் பேசுவோம். இது வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பெரியவங்க நிறைய இருக்காங்க, சரிங்களா? ஒரு 40 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளவங்க வந்து நிறைய இருக்காங்க. சரியான்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டாக இருக்காது. அதனால நான் சரிங்களான்னு சொன்னேன். அது வந்து அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிட்டு, ஓகேயா? அதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷனு. அதை வந்து கம்மி பண்ணிக்கிடலாம். அப்புறம் நிறைய வீடியோவில் வர்ற கமெண்ட் என்னன்னா, ரொம்ப பேசுறீங்க, ஓவரா பேசுறீங்க, இது ரிப்பீட்டா வருது. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஷார்ட்ஸை மட்டுமே பார்த்து பழகிருப்பீங்க, சரிங்களா? பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸை மட்டுமே பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த தாட் வரும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து 100% பிஸ்னஸ் தான், சரிங்களா? பிஸ்னஸை நோக்கியே மட்டும்தான் நம்ம சேனல் வந்து ஐடியா கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனலான பிஸ்னஸ் பண்றவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன முதல் கூட இல்லாம பிஸ்னஸ் பண்ணவங்க நிறையா, அவ்வளோ கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மெயில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து நிறையா, சரிங்களா? அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல்ல இருக்குது. அதுதான் காரணம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் ஒரு விஷயம் சொல்றப்போ வந்து அதை அப்படி அந்தந்த இடத்துலலாம் சொல்றப்ப அது வந்து உங்களுக்கு ஓவரா தெரியும், சரிங்களா? இவன் பிஸ்னஸா பண்றப்ப அளவோட சொல்றதுனால நான் வந்து இந்த அளவு போட்டா என்ன ஆகும், இந்த அளவு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேசுற மாதிரி தெரியும், சரிங்களா? அதனால தான் அது உங்களுக்கு அப்படி தெரியுது. பிஸ்னஸ் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ண மாட்டேன், சரிங்களா? அப்படி மிஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ணுனேன், இப்படி ஆயிட்ட, இது ஏன் இப்படி பண்றீங்க, இது இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த கமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 1,00,000 தாண்டி இருந்தாலும் முன்னாடி வந்து ஒரு நாள்ல அந்த கமெண்ட்டை கிளியர் பண்ணிடுவேன். இப்போ 4 நாள், 5 நாள், ஒரு வாரம் வரை ஆகுது, சரிங்களா? நான் வந்து அந்த பண்ற வீடியோல தெளிவா சொன்னாதான் உங்ககிட்ட இருந்து வந்து கமெண்ட் வராது, சரிங்களா? உங்ககிட்ட வந்து எந்த கொஸ்டினும் வராம இருக்கிறதுக்காக நான் வந்து தெளிவா சொல்றேன். நீங்க கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு லைக் போடுங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும். உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, சரிங்களா? ஃபேஸ்புக்கில் ஒரு 500 மெசேஜ் கிடக்கும். இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி ஒரு 1000 மெசேஜ், ஹாய் ஹலோ உங்கள் காண்டாக்ட் நம்பர், உங்கள்கிட்ட பேசணும், இதை பற்றி பேசணும், அதை பற்றி பேசணும், ரிப்பீட்டாக கேட்குறீங்க. மெயிலுக்கும் நிறையா வந்து கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. நீங்கள் தான் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் இடம் தேர்வு செய்தீங்கன்னா எல்லாமே வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல கடை வைக்கணும், எப்படி கடை வைக்கணும், அதில் மார்ஜின் எப்படி எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ ஒரு சிலர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி காமிக்கேன். சால்னா வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3,00,000 பேர் பார்த்துருக்காங்க, சரிங்களா? ஹோட்டலில் வரும் பிரச்சனை கையாள்வது எப்படி, வெறும் 1,500 பேர் பார்த்துருக்கீங்க. அதாவது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை விற்கிறது, வியாபாரம் பண்றது பிஸ்னஸே கிடையாது. அதுல இன்டைரக்டா டைரக்டா நிறைய பிரச்சனை வரும். நிறைய விஷயத்த நான் இங்க சொல்லக்கூட முடியாது. அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி வரணும். அந்த மாதிரி விஷயத்த நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் பிசினஸ்ல இருந்து ஜெயிக்க முடியும். அதனால உங்க ஏரியால நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்க இடத்துல என்ன ஓடும், எப்படி ஓடும் அப்படிங்கறது நீங்க என்கிட்ட தயவு செய்து கேட்க வேண்டாம். உங்க ஏரியா எப்படி உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், சரிங்களா? எங்க என்ன பிசினஸ் ஆகும், பிசினஸ் வந்து எப்படி ஆகுதுங்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. ஒரு பிசினஸ் நடக்கணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதுல எல்லாம் நீங்க எப்படி மீட் பண்ணி வருவீங்க, வரக்கூடிய நாள்ல நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். இப்போ அது மாதிரி இப்போ பேசுறதுல என்ன பிரச்சனை, நீங்க வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடைக்குள்ள போயிட்டு நான் இருக்கிறப்போ ஃபோன் பேசிட்டே கஸ்டமருக்கு பொருளை கொடுத்தாலோ, அப்படி ஒரு 2, 3 கஸ்டமர் அட்டன் பண்ணா அடுத்தால அவங்க வந்து முகம் சொல்லிக்காங்க வரமாட்டாங்க, சரிங்களா? நீங்களே பாருங்க, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க,
கடைக்காரர் வந்து காதுல ஃபோன் வச்சுக்கிட்டே உங்களுக்கு பொருள் எடுத்து வந்துட்டு அப்படியே எல்லாமே சேஞ்சு கிஞ்செல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். சரிங்களா? அப்படி ஃபோன் பேசிட்டு பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் ஃபோன் பேசுறதுக்கு டைமும் கிடையாது. இன்னொன்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. அதனால தான் நான் வந்து பெரும்பாலும் யாரையும் கான்டாக்ட் பண்றது கிடையாது. சரிங்களா? தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேனல்ல இருக்குது. எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே அப்படி லைவா குடுத்துருக்கேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி இப்போ சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஜூஸ் எசன்ஸ், கவர், ரோல் அதெல்லாம் குடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப டிலே பண்றீங்க. சில டைம் இல்லன்னு சொல்லிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு க மெசேஜ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்ப நான் வந்து சிங்கிளா தான் கடைய பார்க்கேன். சரிங்களா? எனக்கு எந்த விதத்திலும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. கடை பார்க்குறது நான் தான். உங்களுக்கு ஜூஸ் எசன்ஸ் எல்லாம் பேக் பண்ணி குடுக்குறதும் நான் தான். சரிங்களா? இப்ப நான் வந்து எனக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கேன். இப்போ வந்து 4 மணிக்கு எங்க ஊர்ல இருந்து கொரியர் வண்டி வந்து ஹெட்டுக்கு போகும். சரிங்களா? அந்த 4 மணிக்குள்ள கொரியர் வந்து அங்க போணும். நான் வந்து 3:30க்கு ஒரு ஆள வர சொல்லுவேன். சரிங்களா? அவருக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில சேலரி குடுத்துருப்பேன். உங்களுக்கே தெரியும். கொரியர் வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும். ரூ. 20 அவருக்கு குடுத்துருப்பேன். சரிங்களா? எல்லாத்துலயும் 20 போட்டு அதுக்கப்புறம் தான் கொரியர் சார்ஜ் போடுவேன். பேக்கிங்க்கு நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். 3 மணிக்குள்ள நான் பேக் பண்ணி குடுத்தா அவர் வருவாரு. அவர் கொண்டு குடுக்கணும். அவர் குடுத்துட்டு இந்த பில்ல வந்து திரும்ப வாங்கிட்டு வரணும். சரிங்களா? அதான் அவரோட வேலை. அதுக்கு தான் அவருக்கு அந்த காசு. இப்போ என்ட்ட நீ காலையில கேட்குறீங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னு உடனே, நான் டக்குன்னு பில் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்க டக்குன்னு பேமெண்ட் அனுப்பிட்டா நான் வேகமா வேலைய பண்ணிருவேன். நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, கன்டினியூஸ் சேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. சரிங்களா? ஒரு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, இது வேணும் அப்படின்னா நான் லிஸ்ட் போட்டு அனுப்புறேன். திரும்ப வேற ஏதாவது கேட்குறீங்க. திரும்ப வேற ஏதாவது கேட்குறீங்க. அப்படியே கடத்தி 2 நாள் 3 நாள் அப்படி போயிருது. எனக்கு வந்து கன்டினியூஸ் சேட் பண்றதுக்கு டைம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நீங்க வந்து என்ட்ட இதுல தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? டக்குன்னு நான் பில் போட்டு அனுப்புறேன். இல்ல எனக்கு இது வேணும். இத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு எப்படினாலும் பில் போட்டு குடுக்குறேன் உங்களுக்கு. வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? வெளியில இருந்து பார்க்க எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஒரே கொரியருக்குள்ள எல்லாம் வைக்கணும் அப்படின்னாலும் பண்ணி குடுக்கேன். 2 கொரியருக்குள்ள எல்லாம் வைக்கணும்னாலும் பண்ணி குடுக்கேன். ரொம்ப மினிமமா சரிங்களா? நான் இப்ப தான் ஆரம்பிக்க போறேனோ 50 எம்எல் முதற்கொண்டு என்ட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாரி குயிக்கா முடிச்சுட்டா வேலை வந்து குயிக்கா முடிஞ்சிரும். ஏன்னா, சில டைம் வந்து நான் சில பொருள் கேன்சல்ன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காகன்னா, என்கிட்ட ஒரு 10 பண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரே நாள் நைட்ல 5 ஆர்டர் வந்திருக்கும். அவங்க 5 பேரும் பேமெண்ட் லைனா பண்ணிட்டா, சேட்ல இருக்கவங்க உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்க வைக்க முடியாது. பேமெண்ட் பண்றவங்களுக்கு தான் முதல்ல குடுப்பேன். அவங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு பொருள் போயிரும். திரும்ப நீங்க வந்து பேமெண்ட் பண்ணட்டா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிங்கும் பட்சத்துல நான் இல்லன்னு சொல்லுவேன். ஐயய்யோ! அது இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? திரும்ப என் மேல வருத்தப்படுறீங்க. ஒரு இப்ப நீங்க வந்து காலையில எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னா, நான் இருக்கிறத டக்குன்னு பில் போட்டு அனுப்புவேன். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டா உடனே உங்களுக்கு பொருள் வந்துரும். நீங்க கன்டினியூஸ் சேட் அது இதுன்னு என்ட்ட கேட்டு எனக்கு முடியல. சரிங்களா? ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஒரு 4, 5 கொரியர் தான் என்னால பண்ண முடியுது. நான் கடையும் பார்த்துட்டு, இதையும் பார்த்துட்டு கொரியர் வந்து அதிகமா பண்ண முடியல. சரிங்களா? அதுதான் விஷயம். அதனால நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்தா எனக்கு ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி இந்த ஜூஸ் ஆர்டர் குடுக்குறப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு பணம் போட்டா எனக்கு பொருள் கரெக்ட்டா வருமா? நான் எப்படி நம்புறது? இப்படிலாம் நெறைய பேர் கேட்குறீங்க. இந்த பாருங்க மார்ச் மாசத்திலே எவ்வளோ ஆர்டர் போயிருக்கு பாருங்க. எல்லாமே போனதுதான். 1, 2, 3ன்னு போய்க்கிட்டே தான் இருக்கு. நான் வந்து எதுலயுமே நான் வந்து இது பண்ண மாட்டேன். நீங்க இப்படியே ரிப்பீட்டா எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்களேன். எனக்கு நீங்க உங்க லிஸ்ட் அனுப்புங்களேன். நான்லாம் அப்படி டெக்னிக்கலா ஒரு லிஸ்ட்டு அந்த மாரிலாம் எதுவுமே ரெடி பண்ணல. கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி WhatsApp ஒன்லின்னு வேணா பண்றேன். சரிங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். நெறைய பேர் WhatsApp தான் கேட்கீங்க. அத வந்து கூடிய சீக்கிரத்துல பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி பிராண்ட். நெறைய இதுல நீங்க பிராண்ட மறைக்கிறீங்களே, எசன்ஸ்ல பிராண்ட மறைக்கிறீங்களே, மசாலால பிராண்ட மறைக்கிறீங்களேன்னு சொல்றீங்க. எதையுமே காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? கம்பெனிக்காரங்க நான் முன்னாடி YouTubeல நான் வந்த புதுசுல நீங்க என் வீடியோ பார்த்தா 1, 2ல அந்த இதெல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? எதையுமே காட்ட விட மாட்டேங்காங்க. எங்க பிராண்ட வெளியிலயே காட்டக்கூடாது. யூஸ் பண்ணனா பண்ணிக்கங்க. வெளியில காட்டாதீங்கன்னு சொல்லி பிராண்ட் சைட்ல இருந்து ரொம்ப பிரஷர். அப்படி நெறைய வீடியோ நான் ரிமூவே பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு சில கடைக்காரங்கட்ட வந்து இந்த கடையில இதெல்லாம் கிடைக்கும்னு போட்டிருந்தேன். அவங்க சைட்ல இருந்தும் பிரச்சனை. அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் விட்டுருக்கேன். அதனால அன்னைக்கு வந்து திரும்பியும் ஒரு இத காமிச்சு அதை உட்கார்ந்து அதை அந்த இதே வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி யாரெல்லாம் பிளாக் பண்ணுவேன். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிடணும்ல நீங்க. நம்ம சேனல் வந்து YouTube, Facebook, Instagram 3லயுமே போய்க்கிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தை பேசுறவங்கள உடனே பிளாக் பண்ணிடுவேன். சரிங்களா? வேற யாரையுமே பிளாக் பண்ண மாட்டேன். நீங்க என்ன திட்டுறீங்க, வைக்கிறீங்கன்னா, அது வந்து உங்களுடைய உரிமை. நீங்க வந்து ஒரு இத பார்க்குறீங்க வீடியோவ. அதுல உங்களுக்கு ஒண்ணு தப்பா படுது. நீங்க வந்து திட்டுறீங்க. ஓகே. கமெண்ட் பண்றீங்க. ஓகே. பிரச்சனையே இல்ல. இந்த ஆபாசமா பேசுறது வந்து பொது வெளியில பேசும்போச்சுல நம்ம சேனல்ல 50% மேல லேடீஸ் இருக்காங்க. 50% ஜென்ட்ஸ் இருக்காங்க. அத வந்து பார்க்க சகிக்காத ஒரு வார்த்தை அப்படிங்கும் பட்சத்துல, அவரோட சேர்த்தாத அதோட பிளாக். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து அவரு காட்டாது. பிரயோஜனம் இல்ல. சரிங்களா? அவரு உள்ள வச்சா எங்கனாலும் அப்படிதான் பேசுவாரு. ஏதாவது இந்த மாரி தான் வேண்டாத வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள பிளாக் பண்ணுவேன். அதே மாரி
ஒரு ஆடு சரிங்களா, வேற எங்கேயாவது உள்ள ஆடை கொண்டு நம்ம சேனலுக்குள்ள சொருகுறது, வேற எங்கேயாவது உள்ள லிங்கை கொண்டு இங்க சொருகுறது, இவங்களையும் உடனே அடுத்த செகண்டே பிளாக் பண்ணிடுவேன். என் கண்ணில் பட்ட உடனே பிளாக் தான். அதெல்லாம் தேவையில்லாதது. அது எங்கேயோ உள்ளது போட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம ஒரு ஃபோன் நம்பரை போடுறாங்க. இவங்க ஃபோன் நம்பர் போட்டு அங்க பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா சரிங்களா. அதனால அப்படி போடுறவங்களையும் நான் உடனே பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கான இடம் வந்து இது கிடையாது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முடிஞ்ச அளவு நான் வந்து ஒரு சில உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இதுதான் விஷயம். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் மேனாக மாற்றிருக்கு. நிறைய பேருக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.